கார்த்திகை தீபத் திருநாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்து சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை வெகு விமர்சனையாக நடைபெற்றது. இதை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டனர். கார்த்திகை தீப திருநாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களில் கார்த்திகை தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. இதேபோல் கிருஷ்ணகிரி பெரிய ஏரிக்கரையில் சுமார் 814 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கால பைரவர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாளினை கால பைரவ சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளுடன் அபிஷேக பூஜைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அருள்மிகு கால பைரவர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப வழிபாடு நடைபெற்றது. அப்போது கோவில் முன்பாக அமைந்துள்ள தீபகத்திற்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய களிமண்ணால் செய்யப்பட்ட மண் சாட்டியில் 5 விதமான எண்ணெய்கள் ஊற்றி தீபம் ஏற்றி திருக்கோவிலை சுற்றி பவனி வந்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட தீபகம்பத்தில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அருள்மிகு கால பைரவ சுவாமிக்கு வண்ணமிகு மலர்களால் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர காண்பிக்கப்பட்டது. பின்னர் கார்த்திகை தீப திருநாளினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு கால பைரவ சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். மேலும் இதேபோல பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூரன்கோட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சோர்ண கர்ஷண பைரவ திருக்கோவிலிலும் கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வீடுகளிலும் பெண்கள் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.